தமிழக தேர்தலுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வருது. இதில் வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே ஏகதேசம் எல்லா கட்சிகள் திமுக, அதிமுக கூட்டணி, விஜயினுடைய டிவிகே உட்பட அனைத்து கட்சியுமே அமைச்சர்கள் பட்டியலை வந்து தயார் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கசிந்து கொண்டிருக்கிறது. முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று என்ன நடக்க உண்மையிலே வந்து எல்லா கட்சிகளும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களா? இல்லை, டிவிக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க நேரடியாக அஃபிஷியலாக வெளியிலனாலும் கட்சியில் ஆதரவாளர்கள் யாரோ வெளியிட்டதாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஒரு இது பட்டியல், அமைச்சரவை பட்டியல், உத்தேச அமைச்சரவை, அதில் இவருக்கே அமைச்சர் போடல, அவருக்கே ஏன் போடலன்னு வேற, அதுக்கு கீழே அவங்க ஆதரவாளர்கள் போய் விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இவங்களே எப்படின்னா, நாங்கள் வந்து 53 வருஷ கட்சி, நாங்கள் அப்படி இருப்போமா அப்படின்னு அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கான்ஃபிடென்ட்டாக நம்பர் தான் சொல்கிறாங்க. 145லேருந்து 150 அதிமுகவே ஜெயிக்கும். அடுத்த அமைச்சரவை பட்டியலில் யார் தன்னுடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கறது, பாஜகவோட நெருக்கமாக இருந்தவர்களை கழட்டி விடலாமா அமைச்சரவை பட்டியலே, இல்லைன்னா இலாக்காவை ரொம்ப டம்மியாக கொடுக்கலாமா, இப்படியான திட்டமிடுதல்களில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னும் அவருடைய வட்டாரங்களில் இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. ஏறத்தாழ அவர் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாரு. ஃபைனல் லிஸ்ட் வர வேண்டியதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமையில் அவர் இந்த பக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவில் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் உங்களுக்கு பார்க்கும்போது மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வாய்ப்பில்லை, இதே போல் கைல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு வாய்ப்பில்லை. இவங்க 2 பேர் பொன்முடி முன்னாள் அமைச்சர் கணக்கில் வந்துடலாம். ஸோ அப்போ புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வழக்கு இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அதை கிளியர் பண்ணி விடலை, அவர் அமைச்சராக பொறுப்பேற்பது சரியில்லைன்னு. ஐ திங்க் ஜஸ்டிஸ் அபய சோகாவினுடைய கோரம் நினைக்கிறேன், அந்த பெஞ்ச் கொடுத்த இது வந்து அப்படியே நிற்கிறது. அதற்கு வேறு ஏதாவது ஒரு பெஞ்சு அவர் அமைச்சர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற வகையில் ஒரு உத்தரவை வராத வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக வருதில் சிக்கல் இருக்கும். அந்த 2 இலாக்கா உங்களுக்கு மின்சாரமும் சரி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வையை ஏற்கனவே வேற ஆளுக்கு தான் கொடுத்துருந்தாங்கன்றதுனால இந்த இடங்களுக்கு எல்லாம் ஒரு 8 புதுமுகங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க அதுக்குள்ள உத்தேச, அதாவது கட்சிக்காரர்கள் பண்றாங்களோ இல்லையோ, ஆதரவாளர்கள் நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவர்கள், அதாவது இப்போ என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் தான் அதனால அடுத்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. யாரை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், புதுமுகங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டீம்களை வந்து இப்போ தயார் பண்ணுறாங்களா, அடுத்த ஒரு லெகசியை ஃபார்ம் பண்ணணும் இல்லையாங்கிற மாதிரி. இது எல்லாமே கசிய விடப்படுகிற செய்தி தான். அதிகாரப்பூர்வமாக நீங்கள் 3 பக்கமும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவ் ஐடியா இருக்கும், பட் அது இப்போ பிளான் பண்ணுறதுல இல்லை. ஏன்னா பெட்டியை திறந்து ரிசல்ட் என்னவாக போகுதுங்கிற பக்குனே எல்லாரும் இருக்கிறதுனால அது அஃபிஷியலாக அப்படி யாரும் அதாவது அது குறித்த ஒரு பிளான் முன்னாடி இருந்திருக்கும். அதாவது ஏற்கனவே பெரும்பாலும் பழைய அமைச்சரவையை தான் தொடரும், அதில் புதுமுகங்கள் இல்லை யாராவது சிலர் இப்போ விலகி போயிருந்தவங்க தான் 5 ஆண்டுகளில் ஏதாவது மனஸ்தாங்கள் இருக்கிறவங்க இவங்களை மட்டும் நினைச்சிட்டு மற்றது அப்படியே தான் ஏற்கனவே இருந்ததுல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தவங்கள வச்சிருக்கிற மாதிரி ஒரு இருந்தவங்க அவங்க அந்த மாவட்டத்தில் தலைவரை மீறி வளர்றாங்களா, ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலாளருக்குள்ள அவங்க மதிக்கிறாங்களா, நாளைக்கு இப்போ அதிமுக இருந்தால் பாஜகவோட இவங்க நம்மளை விட நெருக்கமாக இருக்காங்களா, அப்போ கொஞ்சம் ஓரம் கட்டலாமா, இல்லை இலாக்காவை டம்மியாக கொடுக்கலாமா, இல்லை நாளை பின்ன எல்லாம் இப்போ ஜெயிக்கிற இடத்துல இருந்து அமைச்சரவை பட்டியல் போடுறாங்க, எல்லாம் தோக்குறதுங்கிறது அப்புறம் அந்த தாட் ப்ராசஸே யாருக்கும் இல்லை. ஜெயிக்க வேண்டியது அவர் போய் கவர்னர் வர வேண்டியது, வந்து கூப்பிட்டதும் அப்படியே போய் அமைச்சரவை பட்டியலையும் கொடுத்து இதையும் கொடுத்து பதவியேற்பு எடுத்துட வேண்டியது அப்படிங்கிற திட்டத்தோடு தான் எல்லாம் ப்ராப்பராக தயாராக இருக்காங்க. இது போக இன்டர்னல் சர்வேஸ் அந்தந்த கட்சிகளுக்கும் பல நிறுவனங்களை வேலைக்கு பணியமர்த்தியிருந்தார்கள். அவங்க எடுத்து கொடுத்த சர்வே ரிப்போர்ட்ஸும் அடுத்தடுத்து போயிருக்கு. எக்ஸிட் போல்ஸ்க்கு முன்னாடியே அந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எக்ஸிட் போல் வருது அப்படின்னாலும் அந்த எண்ணிக்கையை அதை அவங்க நம்புகிறாங்க. எதிர்கட்சி எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வருமாங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படியான விஷயங்கள் 3 அணிகளிலும் இருக்குது. சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்னும் அமைச்சரவை பட்டியல் போடலை, அந்த செய்திகளுக்குள்ள வரலை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அவர் அதிபர் ஆகிறது எப்போ என்ன ஏதுங்கிற திட்டமிடல்கள் முடிவுகள் இதுவரைக்கும் உறுதியாகலை. இல்லை, அவர் அதெல்லாம் முன்னாடி சொன்னார், அதுவும் ஒரு ஃப்ளோவில் சொன்னது தான், அது பெருமளவுக்கு ட்ரோல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி வந்துட்டாங்க. இந்த எலெக்ஷனில் அவர் பிரபாகரன் அவர்கள் குறித்துமே ஒன்றும் பெருசாக பேசிடல. தமிழ்நாடு சென்றைக்கு அந்த எலெக்ஷன் மாறி இருக்குங்கிற இடத்துல வந்துக்கலாம். ப்ராக்டிக்கல் அரசியல்வாதியாக நீங்கள் அந்த இடத்துல சீமான் அவர்களை பார்க்கலாம். அவர் கூட்டணிக்கு போக மாட்டாங்கிறதுல அவர் ஒரு பிடிவாதத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஒவ்வொரு பார்வை வேற ஒன்றா மாறும். பட் அதை நம்ம பொதுமைப்படுத்திட வேண்டாம். இப்போ அவர் யதார்த்த அரசியல்வாதியாக இருக்கார். மற்ற 3 பேர் குறித்தும் இப்போ
இல்லைன்னு இவங்க இதை மறுக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், வெளியில் இந்த நியூஸ் வருதுன்னா நமக்கு அது பப்ளிசிட்டி, நல்ல பப்ளிசிட்டி தானே அரசியல்வாதிகள் நினைப்பாங்க. ஒரு வெளிச்சம் நம்மை குறித்து வரட்டுமே, வர வேண்டியது தானே. நம்ம ரொம்ப சிரமப்பட்டுலாம் நம்மளை பற்றி செய்தி வர வைக்க கஷ்டப்பட்டது போய் அவங்க வர வைக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வச்சுட்டு போட்டுமே அரசியல்வாதிகள் அதை லாபமாக தான் பார்ப்பாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 8 நாளைக்கு நம்ம பேச்சிலே அடிபடாமல் இருந்துடக்கூடாது, நம்மளை மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிற வகையில் அது வந்திருக்கிறதால அப்படி பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம எப்படி இதை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கும். மிக நிச்சயமாக 2 வகையான அறிக்கைகள் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கலாம் இப்போதே. ஆனால் என்னென்னா இப்போதேனா தலைவர்கள் தயாரிக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்களுக்கான அந்த அறிக்கையை எழுதக்கூடியவர்கள் பின்னணியில் இருக்கிறவங்க வெற்றி அறிக்கையை ஒன்று தயார்படுத்தி வச்சுருவாங்க, டெம்ப்ளேட் ரெடி ஆகிடும். இது எதையுமே தலைவர்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஏன்னா எது வந்தாலும் பேக் எண்டுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கும். ஒரே ஆளே தொடர்றாரு அப்படின்னா இந்த பக்கம் 2021 அறிக்கையை கூட மக்களினுடைய தீர்ப்பை தலைவணங்கி அப்புறங்கிற அந்த டெம்ப்ளேட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதிக டேட்டை மட்டும் மாற்றிட்டு விட்டுறலாம். அது எந்த கட்சியில் உள்ளதை எடுத்து போட்டாலும் சரியாக தான் இருக்கும். பல நேரங்கள் அதை அப்படிதான் வச்சுக்கோங்களேன். லெட்டரேட்டில் இதை மட்டும் மாற்றிட்டு இன்னைக்கு பல வகையில் வந்துருச்சு. நீங்கள் ChatGPT, ஜெமினி, மெட்டானெட்டு பல வகையில் ஏஐயும் வந்துருச்சு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பக்காவாக எடுத்து கொடுக்க. ஏற்கனவே ஜெமினி இந்த மாதிரியான ஆப்புகள்கிட்ட கேட்டு தான் தமிழகத்தில் எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் வந்து முன்மொழிஞ்சாங்க. பல திட்டங்கள் அப்படி தான் முன்மொழிஞ்சாங்க. அது அப்படியே டிட்டோவாக ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட இருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிலதெல்லாம் மக்கள் நீதி மையத்திலிருந்து காப்பி பண்ணியே தமிழ்நாடு அரசியலில் வந்து புதிய கட்சிக்கு கொடுத்துச்சுன்னா ஜெமினி இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு ஒரு புதுசாக ஒரு தேர்தல் அறிக்கையை போட்டுத்தா நல்லா இருக்கே, ஓகே இதே மக்களுக்கு சொல்லிடுவோம். நடுவில் சில கம்ப்ளைண்ட் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டதும் கூட அது மோரார்லெஸ் அந்த டெக்ஸ்டருங்கிறத தாண்டி அதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதில் சில அந்த எக்ஸ்க்ளமேஷன்ஸ் எல்லாம் அந்த நம்ம நிறுத்தற் குறியீடுகள் எல்லாம் பயன்படுத்தும் இல்லையா, அதுவுமே ஓரளவுக்கு ஏஐ மாதிரி தான் இருந்துச்சுங்கிற விமர்சனமும் வந்தது. அதிகாரிகளை மாற்ற சொல்லி போன கம்ப்ளைண்ட் லெட்டரில் அதெல்லாம் அது டெக்னாலஜி நீங்கள் எந்த எல்லைக்கு பயன்படுத்துறீங்க. என்னென்னா நீங்கள் தொழில்நுட்பம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், அதை வந்து சரிபார்க்கிற இல்லை அதில் மாற்றுக்கட்டளைகளை எடுக்கிற இடத்துல மனிதர்களுடைய ரோல் இருக்குது. அந்த ஹியூமன் ரோல் வேணும், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வேணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம், எழுத்தாளர்கள் இந்த புத்தகங்கள் மொழி மாற்றுற மாதிரி ஐயோ சில பேரெல்லாம் 1500 பக்கத்துக்கு புதுமையாக போடுறன்னுட்டு அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் எடுத்து போட்டு அந்த வார்த்தையும் அது தமிழ் வார்த்தை தான், ஆனால் அது தவறான இதில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்ததெல்லாம் இருக்கும். நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க சில எழுத்தாளர்கள். ஐயோ அது தாங்க முடியாத இதுங்க பிரபஞ்சனா இல்லை வேறு யாரோ சொல்லுவாங்க, சொன்னவர் யாருங்கிறது மட்டும் வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். சம்மந்தப்பட்டவர் தான் அந்த கிரெடிட் போகும். அவர் ஒரு எழுத்தாளர் தான். சில பேர் மொழிபெயர்ப்பு செய்வது என்பது தனக்கு இன்னொரு மொழியும் தெரியும் என காட்டுவதற்கு தானே அப்படிம்பாரு, அல்லது எனக்கு தெரியும்னு பயமுறுத்துவதற்கு தானேன்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி எங்கிட்ட இருந்தோ எடுத்து எல்லாம் போட்டு செய்யக்கூடிய லெவலுக்கு போட்டு ஒரு ஏன்னா ஏதோ நமக்கு தெரியாது இவங்க புதுசாக பண்ணுறாங்கன்னு போது மற்ற கட்சியெல்லாம் பயந்துருவாங்க உள்ளபடியே. ஆச்சா, அதனால் எல்லோரும் ஒரு வெற்றி அறிக்கையை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. வெற்றி இல்லாத சூழலுக்கான அறிக்கையை அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை எழுதி அறிக்கை தலைவர்கள்ட்ட சொல்லாமல் வச்சுருப்பாங்க. பிரிண்ட் மட்டும் எடுத்துப்பேன், பிரிண்ட் கூட இல்லை இதில் டிசைன் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து நீங்கள் மீடியாவுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அது போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதற்கான தயாரிப்புகள் ஏற்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எல்லாம் ஆளாளுக்கு அமைச்சரவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜ்பவன் அமைதியாக இருக்குது. ஏன்னா பதவி ஏற்பு நீங்கள் எங்கே போகணும், ஆளுநர் மாளிகை, ஆளுநரே கிடையாது. அவர் தான் கேரளாவுக்கு இதுக்கும் பொறுப்பு போட்டால் அவர் பாட்டு கேரளாவில் இருக்கார். கடைசியாக இங்கே தான் வந்தாரா, நமக்கு எந்த தகவலும் இல்லை. அப்படி எப்படி நீங்கள் பொறுப்பு ஆளுநரை தூக்கி ஒரு 2 எலெக்ஷன் எடுக்கிற ஸ்டேட் ஒரே ஆளை போடுவீங்கிறதே சிக்கல். அப்போ ஒருவேளை இவங்க எதிர்பார்ப்பதை போல் அல்லது பலரும் சொல்வதை போல் தொங்கு சட்டமன்றம் பை சான்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் யார் பேசி முடிச்சு தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வச்சு போனாலும் கவர்னர் பதவியை இருக்க கூப்பிடணும்ல. உங்களுக்கு மகாராஷ்டிரா ஃபார்மேட்டில் முதலாவது பெரிய கட்சியாக இருக்கிற சிவசேனாவை கூப்பிடாம 2வது பெரிய கட்சி ஆகிய பிஜேபியை கூப்பிட்றேன்னு விடிய காலையில் 5:45 ரகசியமாக போய் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச மாதிரி 2020 அல்லது 2021 அந்த பிகினிங்கில் நினைக்கிறேன். அதை அங்கே கொண்டு போய் உடச்சி சிவசேனா ஸ்பிளிட் வந்த அந்த காலகட்டம். அந்த இதில்
அப்படி போய் பண்ண மாதிரி நள்ளிரவில் சத்தம் இல்லாமல் நள்ளிரவுலலாம் குடியரசுத் தலைவரை எழுப்பி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அகற்றிவிட்டு விடிய காத்தால யாருக்கும் தெரியாமல் இருட்டில் போய் இதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதை வச்சு விளையாட முடியுமாங்கிறத பார்க்குறாங்க. ஆர்.என். ரவி வெஸ்ட் பெங்கால் கூப்பிட்டுட்டு போனதும் அப்படிதான், இங்கே ஆளே இல்லாமல் எம்டியாக விட்டதும் அப்படிதான். ஏன் கடந்த காலத்தில் சசிகலா அம்மாவை எல்லாம் சேர்ந்து நீங்கள் தாம்மா வரணும்னு அவங்க காலில் விழுந்து மரியாதையோட அந்த கட்சியினுடைய கல்ச்சராக அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ நாளைக்கு இபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுறாரு அப்படின்னா அவரிடம் வாழ்த்து பெறுவதற்கு அவங்களும் இது பண்ணுவாங்க. இது மற்ற கட்சிகளிலும் இருக்குது. தலைவர்கள்ட்ட ஒரு உத்வேகத்தில் சொன்னாங்கன்னா அது செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம அது ஒரு கல்ச்சராக இருக்கும்போது அதுக்கு மேலே விமர்சனம் வேண்டாம். ஆனால் அப்படி விழுந்து இது பண்ணி அவங்கள தான் கொண்டு போய் லெட்டரை கொடுத்தா கவர்னர் அதை வாங்கி வச்சு அவர் பாட்டி கிளம்பி வித்யாசாகர் மகாராஷ்டிரா போயிட்டார்ல. இதில் எதை வேணாலும் செய்யலாமே. தொங்கு வருகிற பட்சத்தில் நீங்கள் தனி பெரும்பான்மை வந்துருச்சு, இல்லை கூட்டணி எண்ணிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் என்னைக்குனாலும் வந்து தான் ஆனோம், வரலன்னு வந்தவங்க கேஸை போட்டுக்கலாம். இதற்கு நடுவில் ஏதாவது கேம் ஆட முடியுமாங்கிற அந்த பிளான் பியவும் பாஜக வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ ராஜ்பவன் இப்போ தேர்தல் இவங்க எல்லாம் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற கவர்னர் வருவாரான்னு பாருங்க நீங்க. அப்படிங்கிற இடத்துல பாஜக அவங்க சீப் எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு திட்டம் போட்டா அவங்க மேல இருந்து ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க. இப்ப யாரை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம், ஒருவேளை தொங்கு அமைஞ்சா நம்ம நிலைப்பாடு என்னதாக இருக்கும், எங்கேருந்து யாரை தூக்கி எப்படி ஆட்சியை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களுக்கு நடுவில் தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். அமைச்சரவை லிஸ்ட் போட்டதுங்கிறது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை காட்டுது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு விஜய் சார் சொன்ன அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு இறங்கினதுனால அதனுடைய விளைவாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸிட் போல்ஸ் வந்த பிறகு மனம் தளர விட வேண்டாம். வழக்கம் போல் இருக்கிறது. இது வந்து கருத்து திணிப்பு, இது கருத்து கணிப்பு அல்ல அப்படின்னு ஃபார்மலான டெம்ப்ளேட் இருக்குது. அதை கொடுத்துட்டு எனக்கு தெரிய ஒரு 3 நாட்கள் அரசியல் சார்புடைய எல்லாரும், நான் சொல்கிறது சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவர்கள், நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிறீங்க, ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பு இருக்கிறீங்க, இல்லை எலெக்ஷன் எண்ணிக்கை அதுக்கான வேலைகளில் உட்காடுறீங்கன்னா அது வேறு. அவங்க அப்படி அவங்களா நினச்சாலும் அவங்கள இதுதான் மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைங்கிற மாதிரி அது ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தாண்டி மற்றவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு சோஷியல் மீடியா டீடாக்ஸ்னு எல்லாத்துலேருந்து ஒரு 3 நாள் விலகி இருப்பதே கூட என்ன கேட்டால் நல்லது. ஏன்னா முழுக்க பெரிய அளவுக்கான ஒரு டாக்ஸிக்கான இடமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் வரைக்குமே அவங்களால ஒரு பெரிய காய்ச்சல் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதாவது வயது வேறுபாடு இல்லாமல் வரட்டும், சரி சமாளிக்கலாம், நீங்கள் அதுக்கு தயாராகணுங்கிற இடத்துல உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோளாக எல்லோருக்கும் இருக்கிறது. உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்களோட மென்டல் ஹெல்த், உங்கள் பீஸை தாண்டி எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. எது வந்தாலும் சமாளிக்கலாம், நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நோக்கி வாங்க. இது வந்து வாழ்க்கைங்கிறது ரங்கராட்டனம் தான், தேர்தலுங்கிறதும் ரங்கராட்டனம் தான். அரசியலில் யாரும் அப்படிலாம் கூச்சப்பட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தான் போகும். எது வந்தாலும் வரட்டும், எதிர்கொள்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாரும் தைரியமாக வாங்க. மக்கள் முடிவு அளித்து விட்டார்கள். இதற்கு மேலே நம்ம என்ன பேசினாலும் அது பாட்டுக்கு இருக்க போது. ஸோ பார்ப்போம், காத்திருப்போம், இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்மளும் ஆவலாக எக்ஸிட் போலுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் கடைசி சுற்று எண்ணுகிற வரைக்கும் அவங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.